Dear all, good evening. Very sorry for a delay start. So today we are going to talk about a very important topic, IVF basics to know. So we have talked about so many advanced techniques in IVF failure, what to do, and deliveries we have talked. So basics of IVF. ஏன்னா இன்னுமே நிறைய பேருக்கு டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்ற ட்ரீட்மெண்ட் மேல ரொம்ப பயம் இருக்கு. இதனால ஏதாவது மேஜரா எங்க குழந்தைக்கு பிரச்சனை வந்துருமா, ஒய்ஃபுக்கு பிரச்சனை வந்துருமா, நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதனால நம்ம வந்து ஐவிஎஃப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். It is not a motivation or a demotivation. It's just an educational video. So what we are going to do in IVF, அதுதான் நம்ம இப்ப present பண்றோம். So இதுல just I'm sharing the screen. Good. Okay. So IVF னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். So அத பார்க்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியது நார்மலா எப்படி கன்சீவ் ஆகும், ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னா இயற்கையா எப்படி கருத்தரிப்பு நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு இந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகுது இல்லையா, இந்த கருமுட்டை ஸ்கேன்ல நம்மளுக்கு பெருசா வளர்ந்துருக்கிறத டாக்டர் பார்ப்போம். பார்த்துட்டு வெளியில முட்டை வந்துருச்சு அப்படின்றதையும் சொல்லுவோம். ஆனா அதுக்கப்புறம் இந்த டியூப் முட்டையை எடுக்கிறது நம்மளுக்கு பார்க்க முடியாது. சில நேரங்கள்ல, எல்லாருக்கும் கிடையாது, சில நேரங்கள்ல முட்டை வெளியில வராம உள்ளேயே இருந்துடும் முட்டை வளர்ந்ததுக்கு அப்புறமாவும். சில பேருக்கு முட்டை வளர்ந்தும் சினை டியூபுக்குள்ள போகாம, கரு குழாய்க்குள்ள போகாம கீழே நம்ம வயிற்றுல யூட்ரஸ்க்கு பின்னாடியோ முன்னாடியோ செதஞ்சு வெளியில வந்துடும். சோ இதனாலையும் நம்மளுக்கு கருத்தரிப்பு நடக்காம இருக்கலாம். ரெண்டாவது, முட்டைகள் வந்து டியூப்ல தான் விந்து கூட சேரும். சோ டியூப்ல வந்து கருமுட்டையும் விந்தும் சேர்ந்து அதுக்குள்ளார அதுக்கப்புறம் கரு ஒவ்வொரு ஸ்டேஜா வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பையில ஒட்டுது. இதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். சோ எல்லாருக்குமே நம்மளுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகுறது வந்து டியூப்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் 5 நாள் டியூப்லயே வளர்ந்து 6ஆவது நாள் அது கர்ப்பப்பையில வந்து ஒட்டுது. இதுதான் நம்மளுக்கு இயற்கையா நடக்கிறது. சோ ஆனா கரு முட்டையால மூவ் பண்ண முடியாது. சோ இந்த வீடியோலயே நடுவுல பாத்தீங்கன்னா இந்த டியூப் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தெரியுது இல்லையா, இந்த சின்ன சின்னதா முடி மாதிரி தெரியறது தான் வந்து நம்ம கருமுட்டைய உள்ள தள்ளுது. சோ விந்தணுக்களால நீந்தி வர முடியும். சோ விந்தணுக்கள் நீந்தி வந்ததுக்கு அப்புறம் முட்டையும் விந்தும் சேர்றதுதான் டியூப்ல நடக்கும். சோ சில பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, டியூப்லயே கரு தின்னுடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன அர்த்தம்? டியூப்ல முட்டையும் விந்து சேர்ற அளவுக்கு வழி இருக்கு. டியூப் வந்து ஹெச்எஸ்ஜியோ லாப்ரோஸ்கோப்பியோ பண்ணும் போது பேட்டன்டா தான் இருக்கு, நல்லாதான் இருக்கு, டை ஸ்பில் ஆகுறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க பேசிக் டெஸ்ட்ல. ஆனாலும் கரு ஏன் எக்டோபிக் ஆயிடுச்சு, ஏன் டியூப்ல நின்றுடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ரீசன் வந்து இந்த சீலியான்றது வந்து இன்ஃபெக்ஷன்னால நம்மளுக்கு ஒழுங்கா இல்லாம இருக்கும். அந்த சீலியா ஒழுங்கா இல்ல, இன்ஃபெக்ஷனால ஒழுங்கா இல்லைன்னா இந்த கரு வந்து இங்கேயே நின்றுடும், உள்ள டியூப்லயே வந்து நின்று. சில பேருக்கு அது வளராது, அபார்ஷனோ இல்ல பிரெக்னன்சி நெகட்டிவ்னோ வரும். சில பேருக்கு அது அங்கேயே வளர்றதுனால அது எக்டோபிக்கா தெரியுது. சோ இந்த ஒரு நார்மல் அனாட்டமியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஐவிஎஃப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நான் சிம்பிளா எல்லார்கிட்டயும் சொல்றது என்னன்னா, ஐவிஎஃப்ல கரு குழாயில நடக்கிற அந்த 5 நாள் நடக்கிற விஷயத்தை தான் நம்ம டெஸ்ட் டியூப் பேபின்னு வெளியில பண்றோம். ஐவிஎஃப் இருந்தாலும் இக்ஸியா இருந்தாலும் இந்த டியூப்ல நடக்கிற இந்த 5 days ஆஃப் growth தான் நம்ம வெளியில பண்றதுக்கு பேர் தான் ஐவிஎஃப் ஆர் இக்ஸி. சோ இதுல முக்கியமா என்ன வேணும், நம்மளுக்கு ஸ்பெர்ம்ஸ் வேணும். சோ நீங்க பாக்குறீங்கல்ல, குட்டியா குடுகுடுன்னு மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஸ்பெர்ம்ஸ். சோ ஒவ்வொரு ஸ்பெர்முக்கும் ஹெட், பாடி, டெய்ல்னு இருக்கும். இது வந்து நார்மலா இருக்க வேண்டியது 15 மில்லியனுக்கு மேல இருக்கணும். மொட்டிலிட்டி வந்து 45% மேல இருக்கணும். நார்மல் ஃபார்ம்ஸ் 4% இருக்கணும். சோ இது வந்து இருந்தா நல்லது. ஆனா சில பேருக்கு இது இருக்காது. இது ரொம்ப கம்மியா 10 to 15 இருந்ததுன்னா IUI ப்ரொசீஜர் பண்ணி பார்க்கலாம். ஆனா 8 மில்லியனுக்கு கம்மியா இருந்து மொட்டிலிட்டியும் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா நம்ம இந்த ப்ரொசீஜருக்கு அடுத்தது ஸ்டெப்புக்கு போக வேண்டியது இருக்கும். அதுதான் நம்மளோட இக்ஸி ஆர் ஐவிஎஃப். ஐவிஎஃப் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் நல்லா இருந்து பெண்மணியோட ஃபீமேலோட ப்ராப்ளம்ஸ்க்காக பண்ணா ஐவிஎஃப் பண்ணலாம். ஐவிஎஃப் ஓட ஒரு ஸ்டெப் அதிகம், அட்வான்ஸ் ப்ரொசீஜர் தான் இக்ஸி.
இக்ஸில என்ன பண்றோம், நம்ம இந்த ஒரு ஸ்பெர்ம் நல்லா இருக்க ஸ்பெர்மா மேக்னிஃபிகேஷன் 600 மேக்னிஃபிகேஷன்ல பார்த்து நல்லா இருக்க ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி இதுலயே ஃபார்வர்ட் மோட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஒரு சில ஸ்பெர்ம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலயே மூவ் ஆயிட்டு இருக்கும், சில ஸ்பெர்ம்ஸ் தான் முன்னோக்கி மூவ் ஆகும். அந்த ஸ்பெர்மை செலக்ட் பண்ணி இக்ஸி எக்குக்குள்ளார செலுத்துறோம், அதுக்கு பேர் தான் இக்ஸி. சோ இந்த இக்ஸி பண்ணும்போது இது சில பேருக்கு இக்ஸி பண்றதுக்கு முன்னாடி லாப்ரோஸ்கோபி வயிற்றுக்குள்ளார போய் பாக்குறது, அடுத்தது ஹிஸ்ட்ரோஸ்கோபி கர்ப்பப்பைக்குள்ள போய் பாக்குறது, இல்ல டியூப்ல அடைப்பு இருக்கா, இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கலாம். ஆனா நம்ம சென்டர்ல எல்லாருக்கும் இதை பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இதுதான் சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகுதோ அவங்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஒரு தடவை கரு வச்சு நெகட்டிவ் ஆனவங்களுக்கு தான் நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்றோம். இல்ல ஏதாவது கட்டி இருக்கு, இல்ல டியூப்ல வந்து பிரெக்னன்சி நின்றுச்சு அப்படின்னா லாப்ரோஸ்கோபி பண்ணி பார்ப்போம். இல்ல ஒரு 5-6 வருஷம் ஆயிடுச்சு குழந்தையே நிக்கலனாலும் லாப்ரோஸ்கோபி பண்ணி பார்க்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கும். இதே இந்த எக்ஸ்ரேன்றது வந்து ஓபி ப்ரொசீஜர் தான். இது வந்து ஒரு 3000 to 4000 உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். இந்த எக்ஸ்ரே எடுக்கும் போது டியூப்ல ஏதாவது அடைப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம லாப்ரோஸ்கோப்பியும் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியும் கம்பைன் பண்ணி பண்ணிக்கிறது நல்லது. சோ இத பத்தி நம்ம தனியாவே ஒரு பிரசன்டேஷன் பார்ப்போம். சோ சக்சஸ் ரேட் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நான் எந்த மெத்தட் வேணா பண்றேன் டாக்டர், எனக்கு நல்ல கட்டாயம் குழந்தை நின்றுடுமா, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க டாக்டர்னு சொல்லுவோம். சோ நம்மளோட சக்சஸ் ரேட் நேச்சுரலா ஒருத்தவங்க அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் முட்டை வளருதான்னு மட்டும் பார்த்து சேர்ந்து இருக்காங்கன்னு சொன்னா 5 to 10% சக்சஸ் ரேட் இருக்கு. அதே IUI இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்ற ப்ரொசீஜர் பண்ணும்போது நம்மளுக்கு சக்சஸ் ரேட் வந்து ஒரு நிமிஷம் ஓகே அதுக்கு சக்சஸ் ரேட் வந்து நம்மளுக்கு நார்மலா கன்சீவ் ஆகும்போது 5 to 10% சக்சஸ் ரேட் இருக்கு. நம்மளுக்கு விந்தணுக்கள் எடுத்து கர்ப்பப்பைக்குள்ள உட்செலுத்துதல், விந்தணு உட்செலுத்துதல் தமிழ்ல சொல்றோம், ஆனா எல்லாருக்கும் IUIன்ற வார்த்தையே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். சோ IUI ட்ரீட்மெண்ட்ல 15 to 20% இன்க்ரீஸ் ஆகும். இதுல என்ன பண்றோம், நம்ம ஸ்பெர்ம் எடுத்துட்டு போய் கர்ப்பப்பைக்குள்ள வைக்கிறோம். ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பெர்ம் தானா போய் முட்டை கூட சேரணும், கருமுட்டையும் விந்து சேர்ந்து கருவாக்கி திருப்பி கர்ப்பப்பையில வந்து ஒட்டணும். இதெல்லாம் இயற்கையா நடக்கணும். நம்மளால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது ரெண்டும் பண்ணி ஆகல, இல்ல டியூப்ல அடைப்பு இருக்கு, ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு, டைரக்டாவே IVF பண்ண வேண்டிய தேவையும் சில பேருக்கு இருக்கும். IVF இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க இதெல்லாம் பண்ணி நெகட்டிவ் ஆயிட்டு இல்ல இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நாங்க IVFன்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரோம் டாக்டர், நீங்க அதுலயும் 60% தான் சக்சஸ் சொல்றீங்களே, கேரண்டி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேரு. சோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, IVFல நம்ம முட்டையும் விந்தையும் சேர்க்கிறோம், ஆனா அதோட குவாலிட்டியை பெஸ்ட் ஆக்குறதுக்கு மருந்துகள் இருந்தாலும் நியூக்ளியஸோட குவாலிட்டியை நம்ம மாத்த முடியாது. அதுதான் நம்மளோட ஜெனடிக்ஸ். அதனால ஒரே தடவையே ஆகுறது, அதாவது ஃபர்ஸ்ட் சைக்கிள் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்லயே கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து 60% to 70% வரைக்கும் இருக்கலாம். ஆனா 3 தடவை எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் வைக்கும் போது நம்மளோட சென்டர்ல சக்சஸ் ரேட் எவ்வளவு இருக்கும்னு ஜென்ரலா IVF சென்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஒரு 10 பேருக்கு 3 தடவை எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அதுல 9 பேர் கன்சீவ் ஆக்கி எங்களால அனுப்ப முடியும். அதுதான் நாங்க வந்து IVF பண்ணும் போது, அதுவும் ஒவ்வொரு தடவையும் IVF பண்ணணுமா இல்ல, அந்த ஒரே வச்ச எம்ப்ரியோஸ் வச்சே நம்மளால பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். யா சோ நம்ம இக்ஸி ஆர் IVF அப்படின்ற ட்ரீட்மெண்ட் பத்தி நம்ம ப்ரொசீட் பண்ணி பார்ப்போம். சோ நம்ம IVF வந்து இப்போ புதுசான ட்ரீட்மெண்ட் கிடையாது. அது வந்து நம்மளுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 42 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் பேபி பிறந்த நாள் நம்ம வந்து வேர்ல்ட் எம்ப்ரியாலஜிஸ்ட் டேன்னு கூட செலிப்ரேட் பண்ணோம். சோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் பேபியா இருந்தவங்க. சோ இவங்களுக்கு IVF பண்ணும் போது இது வந்து ஒரு ரொம்ப நிறைய அட்டம்ஸ் ட்ரை பண்ணி கடைசியா தான் இந்த பேபி ஃபார்ம் ஆச்சு. இந்த பேபியை டெலிவரி பண்ணும் போது அவங்க அம்மா ஃபுல் ரெஸ்ட்லயே இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்றதுதான். அதோட ஹிஸ்டரியை வச்சு நம்ம பார்க்கும்போது இன்னும் 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் IVFனாலே பெட் ரெஸ்ட்ல இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப அப்படி கிடையாது. IVFலயும் பேஷண்ட்ஸ் வேலைக்கு போறாங்க, கொஞ்சம் அவங்களோட வேலையை அவங்களே செஞ்சுக்க முடியுது, கொஞ்சம் ஃப்ரீயா பிரெக்னன்சியை என்ஜாய் பண்ணி பிரெக்னன்சியை கேரி ஆன் பண்ணிக்க முடியுது. சோ யாருக்கெல்லாம் IVF பண்ணணும், எப்ப IVF தேவை, எப்ப IVF தேவையில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ டியூப்ல அடைப்பு இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு IVF தேவைப்படும். சோ இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல போட்டிருக்கோம்ல, 30% வந்து ஃபீமேல் ஃபேக்டர், அதாவது லேடிஸ்க்கு மட்டும் ப்ராப்ளம் இருக்கிறதுனால பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொரு 30% பேருக்கு ஆண்களுக்கு மட்டும் பிரச்சனை இருக்கிறதுனால பண்ண வேண்டியது இருக்கும். இது முன்னாடி நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஆல்மோஸ்ட் 60% வந்து ஃபீமேல் ஃபேக்டர், ஒரு 10 to 20% தான் மேல் ஃபேக்டர்னு கண்டுபிடிச்சோம். ஆனா இப்ப டெஸ்ட்ல வந்து நம்ம நிறைய மேல் ஃபேக்டர்ஸோட ப்ராப்ளம்ஸையும் கண்டுபிடிக்க முடியுது. இப்பயோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா 30% வந்து
பெண்களோட ப்ராப்ளம்னாலையும் 30% மேல் ப்ராப்ளம்னாலையும் 2 பேருக்கும் ப்ராப்ளம் இருந்து 30%, என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்றது ஒரு 10%. அந்த நார்மலா இருக்குன்றதோட இன்னொரு டெர்மினாலஜி சொல்லணும்னா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். சோ இதோட இண்டிகேஷன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, கரு குழாய் அடைப்புனால இருக்கலாம், இல்ல எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு சாக்லேட் சிஸ்ட் டியூப்லயோ இல்ல ஓவரீஸ்லயோ இருக்கிறதுனால பண்றதா இருக்கலாம். இல்ல பெண்மணி வைஃபோட ஏஜ் வந்து 35க்கு மேல போயிடுச்சு, இல்ல ஏஎம்ஹெச் வந்து 1.5க்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்றதுனாலயும் நம்ம ஐவிஎஃப் பண்ண வேண்டிய தேவை இருக்கலாம். நீர்க்கட்டி பிரச்சனை, பாலிசிஸ்டிக் ஓவரீஸ்ல நிறைய முட்டைகள் இருந்தா கூட முட்டை வந்து ஒழுங்கா வளராது, எல்லாமே இம்மெச்சூரா இருக்கும், அதனால ஐவிஎஃப் பண்றதா இருக்கலாம். இல்ல ஸ்பெர்ம் கவுண்ட்ஸே இல்ல, ஸ்பெர்ம்ஸ் நிறைய இருக்கு, இல்ல சேர்ந்து இருக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கு, விந்து எடுத்து கொடுக்க முடியல, இந்த மாதிரி ரீசன்ஸ்னாலயும் நம்மளுக்கு ஐவிஎஃப் தேவைப்படும். ஃபெயில்ட் ஐயுஐ சைக்கிள்ஸ், ஐயுஐ ஒழுங்கா சக்சஸ்ஃபுல்லா இல்ல, 4 to 6 டைம்ஸ் ட்ரை பண்ணிட்டோம் இன்னுமே நடக்கல அப்படின்றதுனாலயும் இருக்கலாம். திருப்பி திருப்பி அபார்ஷன் ஆகுறதுனாலயோ இல்ல அனாமலிஸ் இருக்கிறதுனாலயோ குழந்தைக்கு நம்ம எந்த கரு நல்லா இருக்குன்னு பிஜிஎஸ் முறையில கண்டுபிடிச்சு வைக்கிறதுக்காகவோ இல்ல ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால, ஏற்கனவே சொந்தத்துல கல்யாணம் பண்ணிருக்கோம், இல்ல 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்களுக்கு ஜெனட்டிக் கேரியரா இருக்காங்க ஒரு டிசீஸ்க்குன்னா, அதுக்காக கூட ஐவிஎஃப் பண்ணி நல்ல எம்பியோ நம்மளால உள்ள செலுத்த முடியும். சோ டியூபோட ப்ராப்ளம்ஸ், இந்த லாப்ரோஸ்கோபி பிக்சர் இதுல பாத்தீங்கன்னா டியூப் எவ்வளவு வீங்கி இருக்கு. இந்த டியூப் வந்து நார்மலா நம்மளுக்கு மண்புழு சைஸ்ல ரொம்ப மெல்லிசா இருக்கும். சோ இந்த மாதிரி வீங்கி இருந்த டியூப் வந்து நம்ம லாப்ரோஸ்கோபில பார்த்தோம்னா யூசுவலா இதை வந்து கிளிப் பண்ணி அந்த டியூபை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். ஏன்னா இதுல இருக்க கெட்ட தண்ணி, சீழ் மாதிரி இருக்கும் தண்ணி, அது வந்து யூட்ரஸ்குள்ள போறதுனால நம்ம கரு வச்சா கூட கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாயிடும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், டியூபை டிஸ்கனெக்ட் பண்ணுவோம். இதே மாதிரி ப்ரீவியஸா எக்டோபிக் இருக்கிறதுனால இந்த டியூப் எல்லாம் எடுத்திருக்கலாம், இல்ல கன்ஜெனிட்டலா பிறவிலேயே ஒரு டியூப் இல்லாம இருக்கலாம். சோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கோ இல்ல எண்டோமெட்ரியோசிஸ் சொன்ன பாருங்க, இங்க பாருங்க இந்த இடத்துல எல்லாம் ப்ரௌனா இருக்கிறதுல எண்டோமெட்ரியோசிஸ். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும்போது டியூபும் ஓவரியோட ரிலேஷனே மாறி போயிடும். அதுக்காக செப்பரேட்டா ஒரு பிக்சர் வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது பாருங்க, சோ எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன, கர்ப்பப்பைக்குள்ள இருக்க லைனிங் வந்து கர்ப்பப்பைக்குள்ள மட்டும் இல்லாம மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட் அந்த தூரம் ஆகுது இல்ல, அந்த மென்ஸ்ட்ரல் ஃப்ளூயிட் வந்து நம்மளுக்கு டியூப் வழியா வெளியில வந்து வெளியில எல்லாம் ஒட்டிக்குது. அதனால சினைப்பை கரு முட்டையிலயும் அந்த ரத்தக்கட்டு இருக்கலாம், டியூப்லயும் இருக்கலாம், வெளியிலயும் இருக்கலாம். இதனால நிறைய ஒட்டுதல் இருக்கிறதுனால நம்மளுக்கு கருவும் முட்டையும் சேர்றதுல, விந்தணுக்களும் முட்டையும் சேர்றதுல ப்ராப்ளம் இருக்கலாம். இவங்களுக்கு எல்லாம் மேஜர் பிரசன்டிங் சிம்டம் பாத்தீங்கன்னா, தூரமாக்கும் போது ரொம்ப பெயின் இருக்கு, கான்டாக்ட் இருக்கும்போது பெயின் இருக்கு, மென்சஸ் ஆகும்போது ரொம்ப சிவியரா பெயின் இருக்கு, மென்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகும்போது அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த அளவுக்கு பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்கல 2 பிரச்சனை மேஜரா சொல்றோம். ஒண்ணு, ரொம்ப நாள் கடத்தக்கூடாது, ஏன்னா முட்டைகளை வந்து இந்த சாக்லேட் சிஸ்டம்ன்றது கரையா மாதிரி அடைச்சிடும், அதனால முட்டைகளோட அளவு கம்மியாயிடுறதுனால நம்ம வந்து லேட் பண்ணக்கூடாது. 2வது, இந்த டியூப்ல முட்டைகள் அளவு கம்மியாகிறது மட்டும் இல்லாம குவாலிட்டியும் ப்ராப்ளம் ஆகலாம். அதனால நீங்க ஐவிஎஃப் தான் முடிவு பண்ணா கூட எண்டோமெட்ரியோசிஸ்னு கண்டுபிடிச்சிட்டாலே எவ்வளவு சீக்கிரம் குழந்தை பெற்றுக்க முடியுமோ குழந்தை பெற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. இதுல ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, எண்டோமெட்ரியோசிஸ் கன்சீவ் ஆனாங்கன்னா அந்த 9 months உங்களுக்கு பெயின் இருக்காது. எண்டோமெட்ரியோசிஸ்ல ஒரு தடவை கன்சீவ் ஆகி நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சுனாலே அந்த எண்டோமெட்ரியோசிஸ் 10 மாசத்துல ஹீல் ஆகி தானாவே அவங்க திருப்பியும் குழந்தை நிக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையவே இருக்கு. அடுத்தது நம்ம முட்டைகள், கருமுட்டை கம்மியாகுதுன்ற நாலேஜே நிறைய பேருக்கு நம்மளுக்கே இருக்கிறது இல்லை. டாக்டர்ஸா இருக்கட்டும், இன்ஜினியர்ஸா இருக்கட்டும், எங்க ஃபீல்ட்லயே இருக்கிறவங்களுக்கு கூட இதை பத்தின கவலை வந்து கொஞ்சம் லேட்டா தான் தெரிய வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜென்ஸுக்கு மில்லியன்ஸ்ல இருக்கு ஸ்பெர்ம்ஸ், லேடிஸ்க்கு ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு ஸ்பெர்ம்ஸ் வருது, எவ்வளவு முட்டைகள் வருது, 20 முட்டை இல்ல 15 முட்டைகள் தான் தயாராக நிலையில இருக்கு. அதுல 1 or 2 முட்டையோ தான் விந்தணுக்களை ரிசீவ் பண்ற ஸ்டேஜுக்கு பெருசா வருது. ஆனா இந்த முட்டைகளோட அளவு ஏஜ் ஆக ஆக ரொம்ப சீக்கிரம் கம்மியாகும். ஆண்களுக்கு 45 வயசுல இருந்து 50 வயசுல தான் விந்தணுக்களோட குவாலிட்டியும் நம்பரும் கம்மியாகும். ஆனா பெண்களுக்கு 32ல இருந்து 37க்குள்ளாரையே நிறைய டிக்ளைன் ஆயிடுது. இந்த ஸ்கேன் பிக்சர்ல பாத்தீங்கன்னா, இப்ப ரைட் ஓவரியில ஒரு 10 egg கிட்டத்தட்ட தெரியுது, லெஃப்ட் ஓவரியும் நம்மளுக்கு ஒரு 11 to 10 eggs தெரியுது. சோ இந்த பேஷண்ட்டுக்கு 20 eggs இந்த மாசம் ரெடியா இருக்கு. இவங்களுக்கு நம்ம ஐவிஎஃப் பண்ணோம்னா 20 முட்டைகள் கிடைக்கும். அப்ப நம்மள நிம்மதியா இருக்கலாம். நல்ல கரு வந்துரும், உள்ள வச்சோம்னா எப்படியோ பாசிட்டிவ் ஆயிடுவாங்க ஃபர்ஸ்ட் டைமே. அப்படி இல்லைனாலும் 2வது தடவை 3வது தடவை அட்டெம்ப்ட் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட எம்பிரியோஸ் இருக்கும். இதே இந்த ஏஎம்ஹெச் வந்து இவங்களுக்கு 0.3 தான் இருக்கு, இந்த பேஷண்ட்டுக்கு 2 முட்டை தான் இருக்கு.
இன்னொரு சைட்ல முட்டைகளே இல்லை. சோ இந்த அளவுக்கு கம்மியா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஐவிஎஃப்ல எவ்வளவு செலவு பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டா கூட 2 இல்ல 3 முட்டை தான் கிடைக்கும். சோ ஒரு சான்ஸ்க்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம யூஸ்வலா சஜஸ்ட் பண்றது பூலிங், ஊசைட் பூலிங் சொல்லி 3 தடவை வந்து எக்க ஸ்டிமுலேட் பண்ணி வளர்த்து அந்த கருமுட்டைகள் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணாதான் அவங்களோட முட்டையில அவங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியும். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஏஜ்னால வருது. சோ 25ல இருந்து 30 வயசுல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்லோவா கம்மி ஆகுது. 35 வயசுக்கு மேல கடகடன்னு ரொம்ப ஃபாஸ்டா முட்டைகளோட குவாலிட்டி கம்மியாயிடும். இது எல்லாத்தோட முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது இந்தியன் ஃபீமேல்ஸ்க்கு சீக்கிரமாவே முட்டைகள் கம்மியாகுது. இந்தியன் சொல்ல முடியாது, ஏசியன் பாப்புலேஷனும் யூரோப்பியன் பாப்புலேஷனும் ஒண்ணு டெம்பரேச்சர் டிஃபரன்ஸா இருக்கலாம், கிளைமேட்டிக் டிஃபரன்ஸா இருக்கலாம், பொல்யூஷனா இருக்கலாம், எதனால நம்மளால கரெக்டா பின் பாயிண்ட் பண்ண முடியல. ஆனா அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு பெண்மணி 37 வயசுல எவ்வளவு முட்டைகள் இருக்கோ அந்த அளவு முட்டை தான் நம்மளுக்கு 32 வயசுல இருக்கு. சோ we are aging 5 years ahead of them. அதனால நம்மளோட கருமுட்டைகள் 5 years முன்னாடியே கம்மியாகும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, பாதி பேருக்கு நம்மளுக்கு முட்டைகள் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதே கான்ட்ராஸ்டிங்கா முட்டைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் தப்புதான், அளவோடு இருந்தாதான் எதுவுமே கரெக்ட். சோ இப்ப முட்டைகள் ரொம்ப நிறைய இருக்குது. இந்த பிசிஓஎஸ் பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல இவங்களுக்கு வந்து 25ல இருந்து 30 எக் இருக்கு. ரெண்டு சைடும் கால்குலேட் பண்ணீங்கன்னா 50 to 60 எக்ஸ் இருக்கு. இவங்களுக்கு முட்டைகள் இந்த பிக்சர்ல காமிச்ச மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா ஃபார்ம் ஆகணும். பிரைமரி ஃபாலிக்கல் இருந்து செகண்டரியில இருந்து மெச்சூர் ஃபாலிக்கல், அந்த மெச்சூர்ல இருந்து முட்டைகள் வெளியில வரணும். இதுதான் நம்மளுக்கு இயற்கையா நடக்கிறது. ஆனா பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ல என்ன ஆகும், அந்த அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரொசீட் ஆகாம எல்லாமே இம்மெச்சூர் ஃபாலிக்கல்ஸாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால முட்டைகள் வெளியே வராது. சோ நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஒரு கதவு வழியா 2 பேர் போக முடியும்னா 10 பேர் போகணும்னு போடி போட்டா யாருமே வெளியில போக முடியாது. அதுதான் நடக்குது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ல. அதனால இவங்களுக்கு ஐவிஎஃப் சில பேருக்கு தேவைப்படலாம். ஆனா இதுல ஒரு பிரமாதமான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணா சீக்கிரமாவே குழந்தை நின்றுடும். ஏன்னா முட்டைகள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்மளால செலக்ட் பண்ண முடியும் எந்த எம்பிரியோ நல்லா இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணி நல்லபடியா பண்ணணும். சோ இதெல்லாம் சொல்லியாச்சு. யாருக்கு பண்ணணும், எதுக்காக பண்ணணும்ன்றத பார்த்துட்டோம். இப்ப ஐக்சி ப்ரொசீஜர்னா என்னன்றத பார்ப்போம். சோ இதுல நிறைய பேர் பயப்படுறது என்னன்னா, டெய்லி நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணுமா, டெய்லி ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணுமான்னு பயப்படுவாங்க. சோ இன்ஜெக்ஷன் வந்து அந்த காலத்துல போடுற மாதிரி பெரிய ஊசி அந்த மாதிரிலாம் கிடையாது. சின்னதா இன்சுலின் இன்ஜெக்ஷன் மாதிரிதான் இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ தானா போட்டுக்கிறதுக்கு முன் வராங்க. சோ இன்சுலின் நீங்க போட்டு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்ஜெக்ஷன் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணுவோம். நம்ம எப்படி போட்டுக்கிறதுன்னு ஒரு கிளாஸும் சிஸ்டர்ஸ் எடுத்துருவாங்க. சோ நீங்களே இன்ஜெக்ஷன் போட்டுக்க முடியும். இல்லைனாலும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல இன்ஜெக்ஷன் போட்டு போயிடலாம். சோ செகண்ட் டே ஒரு தேர்ட் டே ஸ்கேன் பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல இருந்து 10 டேஸ்க்கு இன்ஜெக்ஷன் இருக்கும். சில பேருக்கு 9 டேஸ்ல இன்ஜெக்ஷன் முடிஞ்சிடும், சில பேருக்கு 11 டேஸ் இன்ஜெக்ஷன் தேவைப்படும். சோ இந்த இன்ஜெக்ஷனுக்கு நடுவுல நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்கேன் பண்ண போறோம். ஸ்கேன்ல என்ன டாக்டர் பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் பார்ப்போம். ஒண்ணு கர்ப்பப்பை லைனிங். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 லைன் தெரியுது இல்லையா, இங்கதான் நம்ம கரு வைக்க போறோம். சோ அந்த இடத்துல நல்லா இருக்கா, கர்ப்பப்பை லைனிங்க்கு பேரு எண்டோமெட்ரியம், அது நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது இந்த முட்டைகள். சோ இந்த ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா கரு முட்டைகளை மெஷர் பண்றோம். இந்த கருப்பா ரவுண்டா தெரியறதெல்லாம் கரு முட்டைகள். கரு முட்டையை நம்ம பார்க்க முடியாது, அந்த கரு முட்டைகள் சுத்தி இருக்க தண்ணியை தான் நம்ம ஃபாலிகல்ஸ்னு பாக்குறோம். இது ஒரு 20 மில்லிமீட்டர் வளர்ந்துருச்சுன்னு சொன்னா உள்ள வந்து நல்ல மெச்சூர்ட் ஃபாலிக்கல் முட்டைகள் இருக்கும்னு சொல்லி நம்ம ட்ரிகர் கொடுத்து முட்டைகள் எடுப்போம். சோ சிம்பிளா நாங்க வந்து 3 ஸ்டெப் தான் சொல்றோம். சோ 3 விசிட் வந்தா நம்ம ஐவிஎஃப்க்கு ரெடி ஆயிடுவோம். முன்னாடி மாதிரி டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. ஐயுஐயா இருந்தாலும் நேஷனல் சைக்கிள் அண்ட் ஓவுலேஷன் இண்டக்ஷனா இருந்தாலும் இந்த 3 விசிட்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரிதான் இவங்களுக்கும் 3 விசிட் தேவைப்படுது. சோ 2வது நாள் வந்தா என்ன பண்ணுவாங்க டாக்டர், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். 2 பேருக்கும் எல்லா பிளட் டெஸ்டும் எல்லாம் இருக்கான்றத செக் பண்ணிப்போம். கன்சென்ட் ஃபார்ம் சைன் பண்ணுவோம். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையா கன்சென்ட் ஃபார்ம் சைன் பண்ணுவீங்க. எவ்வளவு செலவாகும்ன்ற கவுன்சிலிங்கும் கொடுத்துருவாங்க. என்னென்ன மாத்திரைகள் போடணும், என்னென்ன இன்ஜெக்ஷன்ஸ் போடணும்ன்றத சொல்லிடுவோம். செமன் ஃப்ரீசிங் நீங்க ரெடியா 3 நாள் இடைவேளையில வந்திருந்தீங்கன்னா செமன் ஃப்ரீசிங் அன்னைக்கே கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த விசிட் வரீங்க இல்லையா, 2வது விசிட் அன்னைக்கு வந்து கொடுத்துக்கலாம். சோ 5 நாள் இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கும். 5 நாள் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 6வது நாள் இன்ஜெக்ஷன் போடும் போது, அதாவது பீரியட்ஸ் ஆன டே 7 or 8 வந்து ஸ்கேனுக்கு கூப்பிடுவோம். அந்த ஸ்கேன்ல பார்த்துட்டு முட்டைகள் எல்லாம் ஒரு 14 மில்லிமீட்டர் வந்துருச்சுன்னு சொன்னா ஆன்டகனிஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் ஆட் பண்றோம். அந்த இன்ஜெக்ஷன் எதுக்கு ஆட் பண்றோம் அப்படின்னா, எல்லா எக்ஸும் யூனிஃபார்மா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முட்டைகள் எடுக்கணும். ஒரு முட்டை மட்டும் ஜாஸ்தியா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அது வெளியில வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அது வேஸ்ட் ஆயிடும்.
அதனால எல்லா முட்டைகளும் யூனிஃபார்மா இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் ஆன்டிகினஸ் ஆட் பண்ணும். இது முட்டையோட குவாலிட்டியும் தன்மையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரும். அடுத்தது நம்ம இது 2வது விசிட்ல நடந்துரும். சப்போஸ் ஃப்ரீசிங் வந்து செகண்ட் டே அன்னைக்கு கொடுக்க முடியலன்னா அன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் ஃப்ரீசிங் கொடுப்பாங்க. எதுக்காக டாக்டர் ஃப்ரீசிங் கொடுக்கணும், இந்த சாம்பிள் தான் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா ஃப்ரீசிங் வந்து பேக்கப் தான், ஒரு ப்ரிகாஷன் மாதிரி. சப்போஸ் முட்டை எடுக்கிற அன்னைக்கு ஹஸ்பண்டுக்கு ஃபீவர் வந்துச்சு, இல்ல அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங் வந்துருச்சு, இல்ல அவர் டென்ஷன் ஆகி சாம்பிள் கொடுக்க முடியல, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த சாம்பிள் ஒரு பேக்கப் சாம்பிள் சொல்லி வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டே 11 or 12 வந்து ஃபைனல் ஸ்கேன் பண்றோம். அன்னைக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் கொடுப்போம். அதுல ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் எவ்வளவு இருக்கு, ப்ரொஜெஸ்டரான் லெவல்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மாசமே கரு வைக்க முடியுமா, இல்ல ஒரு மாசம் ஃப்ரீஸ் பண்ணி தான் கரு வைக்கணுமான்றதை நம்ம கண்டுபிடிப்போம். இந்த 11th day or 12th day தான் நம்மளோட ஃபைனல் ஸ்கேன். அது பார்த்துட்டோம்னா அன்னைக்கு நைட்டுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன், சப்போஸ் எக் கலெக்ஷன் வந்து யூஸ்வலா மார்னிங் தான் பண்றோம் இல்லையா, அப்ப மார்னிங் எக் கலெக்ஷன் பண்றதுனால 36 hours முன்னாடி வந்து நம்ம ட்ரிகர் இன்ஜெக்ஷன் பிளான் பண்ணணும். சோ மொத்தமா ஐவிஎஃப் பண்ணோம்னா நீங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வந்து பார்க்க வேண்டியது 3 தடவை தான். சோ ஒவ்வொரு தடவையும் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு கஷ்டப்படணும், வேலையை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்ன்ற அர்த்தம் கிடையாது. சோ முட்டைகள் எடுக்கிற அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லணும்னா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வைஃப் வந்து காலையில 8 மணில இருந்து 3 மணி ஹாஸ்பிட்டல்ல தங்க வேண்டியது இருக்கும். நைட் ஸ்டே தேவைப்படாது. சோ காலையில வெறும் வயிற்றுல 8 hours வந்து தண்ணி குடிக்காம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் முதல் நாளே கொடுத்துடுவாங்க. சோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்து அட்மிட் ஆயிட்டாங்கன்னா அன்னைக்கு வந்து ஹஸ்பண்டும் ஃப்ரெஷ் சாம்பிள் கொடுக்க வேண்டியது இருக்கும். சப்போஸ் எக் கலெக்ஷன் 9 மணிக்கு ஆச்சுன்னு சொன்னா ஒரு 10 மணிக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸை வந்து எம்பிரியாலஜிஸ்ட் கொடுக்க சொல்லுவாங்க. சோ எக் கலெக்ஷன்ன்றது ஒரு 15 minutes ப்ரொசீஜர் தான். சோ 15 to 20 minutes மேக்ஸிமம் ஆகும். ரொம்பவே சேஃபான ப்ரொசீஜர். அதை முடிச்சிட்டு ஒரு 3 hours வந்து தண்ணி கொடுக்காம வெயிட் பண்ண வச்சுட்டு நல்லா யூரின் எல்லாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி குடிக்க வச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். சோ மொத்தமா 8 மணிக்கு வந்தா ஒரு 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம். சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இது வந்து எக் கலெக்ஷன் பண்றோம். சோ இந்த தண்ணி மாதிரி வருது இல்லையா, இதுதான் ஃபாலிகுலர் ஃப்ளூயிட். சோ நம்ம ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு நீடில் தெரியுது இல்லையா, அந்த ரெட் கலர்ல ஒரு ஹேண்டில் வச்சு இந்த நீடில் வச்சு ஸ்கேன் வழியா நம்ம முட்டைகளை எடுத்துடுறோம். சோ ஸ்கேன் வந்து இது சின்னதா மயக்கம் கொடுக்கறதுனால முதுகுல எல்லாம் ஊசி போட மாட்டோம், வாயில டியூப் எல்லாம் போடுறது கிடையாது. இது வந்து கையிலேயே தூங்குற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம்னா அதுலயே நம்ம முட்டைய எடுத்துடலாம். சோ இதுல மூவ் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம அந்த பேஷண்ட் மூச்சு விடுறதுனால ஓவரி அப்படி இப்படி மூவ் ஆகுது. சோ நேச்சுரலான என்விரான்மெண்ட்ல ஐவி செடேஷன்ல தான் நம்ம பண்றோம். சோ இதனால உங்களுக்கு ரொம்ப முதுகுல வலி வர்றது, முதுகுல ஊசி போடுறது அந்த மாதிரி தேவைப்படாது. சிம்பிளான அனஸ்தீசியா. சோ இதுல வந்து சின்னதா ஒரு நீடில் வச்சுதான் நம்ம முட்டைகளை எடுக்கிறோம். அடி வழியாவே எடுக்கிறதுனால லாப்ரோஸ்கோபி மாதிரி மேல தையல் வருமா, ரொம்ப நாள் வலிக்குமா, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நிறைய பேர் முட்டையை எடுத்துட்டீங்களா டாக்டர், முடிஞ்சிடுச்சா ப்ரொசீஜர், எனக்கு தெரியவே இல்லையே, இதுதான் எங்களோட கமெண்டா இருக்கும் முடிச்சதுக்கு அப்புறம். சோ இந்த வீடியோல தெரியறது வந்து ஒவ்வொரு ஃபாலிகுலா எடுக்கிறோம். சோ இந்த பேஷண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 15 முட்டை கிட்டத்தட்ட ஒரு சைடும் இருக்கு. அப்ப நம்ம நிம்மதியா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலாம். சோ அவங்களுக்கு வந்து அழகா முட்டைகள் ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம அந்த முட்டைய வந்து அந்த இன்குபேட்டர்ல ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு தடவையும் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றோம். அந்த பாஸ் பாக்ஸ்ல கூட ஒரு டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் வச்சிருக்கோம். சோ இந்த இடத்துலயும் நம்மளோட உள்ளார வந்து எம்பிரியாலஜிஸ்ட் வந்து அந்த முட்டைகளை ஸ்கிரீன் பண்றாங்க. 2 எம்பிரியாலஜிஸ்ட் உட்காந்து அந்த டைமை வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷியஸா முட்டைகளை வெளியில வச்சிருக்கணும்ன்றதுனால அந்த இன்குபேட்டர்லயே ஒரு இன்பில்டிங் வார்மரும் வச்சிருக்கோம் நம்ம. சோ இப்ப எம்பிரியாலஜிஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க டிராவல் பண்ண உடனே ஒரு எம்பிரியாலஜிஸ்ட் ஸ்கிரீன் பண்றாங்க. அது இன்னொரு எம்பிரியாலஜிஸ்ட் வந்து அதை சுத்தி இருக்க செல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த இன்பிட்வீன் டைம்ல கூட அது வந்து சில்லுன்னு இருக்கக்கூடாதுன்றதுனால வார்மர்ல வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஹீட் செயினை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணும்போது எம்பிரியோஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லபடியா வரும், நல்ல சக்சஸ் வரும். சோ இந்த ப்ரொசீஜர் ரொம்ப டெலிகேட்டான ப்ரொசீஜர். ஆனா பேஷண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் ப்ரொசீஜர். ஒரு பெயினோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ இல்லாம ரொம்ப ஹாப்பியா அவங்க வீட்டுக்கு போகலாம். சோ நிறைய பேருக்கு ஐவிஎஃப் பண்ணிட்டீங்க, முட்டை எடுப்பீங்கன்னு சொன்னீங்க, ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். சோ ஓவன் பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்லைட்ல இந்த மானிட்டர்ல நம்ம ரியல் டைமா பார்த்ததுதான் நாங்க பிக்சர் எடுத்து போட்டுருக்கிறது. இந்த டார்க்கா ரவுண்டா தெரியறதுல முட்டைகள், அதை சுத்தி கியூமுலசன் செல்ஸ் இருக்கும். சோ இதோட ஒரு 2-3 hours இன்குபேஷன் வச்சுட்டு ஒரு 2-3 hours கழிச்சு அதை வந்து அதை சுத்தி இருக்க செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு டெனியூடேஷன்.
அதை பண்ணிட்டாங்கன்னா எத்தனை முட்டைகள் எடுக்கிறோம் இல்லையா? அப்ப 20 முட்டை எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஒரு 16ல இருந்து 18 முட்டைகள் வந்து மெச்சூர்டா இருக்கும். M2 அப்படின்றது அடுத்த ஸ்டேஜ் மெச்சூர்டா இருக்கும். முட்டைகள் வந்து ஸ்பெர்ம் ரிசீவ் ஆகிறதுக்காக கரெக்டா இருக்குது. அதுல 2 நியூக்ளியஸ் இல்லாம ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். அதுதான் M2 அப்படின்றது. சோ அது எத்தனைன்றத எம்பிரியாலஜிஸ்ட் பார்த்து டிசைட் பண்ணிட்டு அந்த தேர்வான முட்டைகள் இதுதான் வந்து ஒரு M2 முட்டைகள். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நீடிலுக்குள்ளார ஸ்பெர்ம் இருக்குது. அது ஊசைட் ஆக்டிவேஷன் ஸ்பெர்ம் கருமுட்டையை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் விந்தணுக்களை உள்ள செலுத்துறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இதுதான் முட்டை. M2னா என்ன ஆகுது? உள்ள ஒரு நியூக்ளியஸ் வெளியில ஒரு நியூக்ளியஸ் வெளியில தள்ளிடுது. அதுக்கு பேர் தான் போலார் பாடி. சோ நம்ம எம்பிரியாலஜிஸ்ட் வந்து மானிட்டர்லயும் பாத்துக்கிட்டே ரொம்ப ஃபைன் நீடில். சோ இந்த இடத்துல இருக்கிற நீடில்ல தான் முட்டையை புடிச்சுக்கிட்டு ஒரு நீடில் வச்சு முட்டைக்குள்ள விந்து செலுத்துறாங்க. சோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும் போது இவ்வளவு மேக்னிஃபிகேஷன்ல பார்க்கும்போது முட்டையோட தன்மை நல்லா தெரியும். முட்டைகளை விந்தணுக்களையும் நல்லபடியா செலக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்றதுக்கு ப்ரொசீஜர் பேர் தான் ICSI. சோ இந்த ப்ரொசீஜர் இப்ப ரொம்ப நல்லா ரொம்ப அழகா பண்ணிடுவாங்க நம்ம எம்பிரியாலஜிஸ்ட் எல்லாமே ரொம்ப ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எம்பிரியாலஜிஸ்ட்னால நம்ம 20 முட்டைகள் 30 முட்டைகள் கொடுத்தாலும் ஒரு சிரமமே தெரியாம ரொம்ப அழகா செலக்ட் பண்ணி பண்றதுனால ரொம்ப நல்ல ஃபர்டிலைசேஷன் வந்து அழகா 5ஆவது நாள் வரைக்கும் வளரும். உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு இன்னைக்குதான் நாங்க சம்மரி கொடுத்தோம். 1 மில்லியன் ஒகேஷனல் ஸ்பெர்ம்ஸ் எங்கேயோ 1-2 ஸ்பெர்ம்ஸ் தான் இருக்கு, ரொம்ப கஷ்டம் உங்க ஸ்பெர்ம்ஸ் வச்சு ICSI பண்றதுங்கன்னு சொன்னதுக்கு இந்த ICSI முறையை வச்சு பண்ணதுனால 10 முட்டைகள் அவங்களுக்கு வந்து அந்த 10 முட்டைகள் கூட விந்தணுக்களை செலுத்தி 10மே 5ஆவது நாள் வளர்ந்துருச்சு. சோ இந்த அளவுக்கு நம்ம இந்த ICSI முறையில இந்த காலத்துல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா ICSI வந்து ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சு, ரொம்ப நேரம் ஆகுமே, அதை பண்ண ரிசல்ட் வருமா இல்லையான்னு டவுட்டே அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. Almost for past 10 years, most of the embryologists has mastered ICSI and it is giving very good results. அதனால பயப்படாம நம்பிக்கையோட இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். சோ ICSI பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அடுத்த நாள் பார்த்த எம்பிரியாலஜிஸ்ட் செக் பண்ணிட்டு ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சா, அதுல ஸ்பெர்மோட நியூக்ளியஸும் வந்துருச்சான்றது பிக்சர். அந்த பிக்சர் இதுல இல்ல. சோ அடுத்த நாள் டே 2ல வந்து 2 cells 4 cells, அப்புறம் டே 3ல வந்து 8 cells. இதுக்கு பேர் தான் கிளீவேஜ் ஸ்டேஜ்னு சொல்றோம். சோ இந்த 8 செல்லையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்ல 5ஆவது நாள் வரைக்கும் வளர்த்து பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜாவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். டாக்டர்ஸ் ஒவ்வொரு பேஷண்ட் தகுந்த மாதிரி டிசைட் பண்ணுவோம். ஆனா எம்பிரியோ நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னா கட்டாயம் நம்ம 5ஆவது நாள் வரைக்கும் கொண்டு போறது நல்லதுதான். ஏன்னா 10 எம்பிரியோ நம்மளுக்கு 3ஆவது நாள் இருந்தாலும் 5ஆவது நாள் வரைக்கும் வளர்க்கும் போது அதுல 5 எம்பிரியோ தான் வளரும். அப்ப அந்த 5 எம்பிரியோ நல்லது நம்ம செலக்ட் பண்ணி உள்ள வைக்க ஈஸியா இருக்கும். சோ இதெல்லாம் ஓகே டாக்டர், ஏன் எனக்கு இந்த மாசமே கரு வைக்கல அப்படின்னு கேட்பாங்க. சில பேருக்கு நம்ம எம்பிரியோஸ் இந்த P4 ஹார்மோன், P4 வந்து ஜென்ரலா 1.5க்கு கம்மியா இருக்கும். சோ முட்டைகளோட நம்பர்ஸை பொறுத்து இந்த P4 வேல்யூவும் நம்மளுக்கு கொஞ்சம் வேரி ஆகும். E2ன்ற ஹார்மோனும் வந்து 3000க்கு கம்மியா இருந்துச்சுன்னா சேஃபா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எண்டோமெட்ரியமும் நல்லா இருக்கணும், கர்ப்பப்பை லைனிங் நல்லா இருக்கணும், கருமுட்டையில இருந்து இந்த ஹார்மோன் ஃபார்முலா இருக்கணும், அந்த பேஷண்ட்டுக்கு வலி எதுவும் இருக்கக்கூடாது. யூஸ்வலா கருமுட்டைகள் எடுத்த உடனே வலி எதுவும் இல்லைனாலும் அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு பிரெக்னன்சி மாதிரியே, ஏன்னா நம்ம கருமுட்டைக்கு தெரியாது இல்லையா, சினைப்பைக்கு தெரியாது, நம்ம முட்டைகளா எடுத்து வெளியில வச்சிருக்கோம். அது வந்து நம்ம பிரெக்னன்சிக்கு ரெடி ஆகுற மாதிரியே அது உடம்ப வந்து ரெடி பண்ணும். அதனால ஒரு வாரத்துக்கு மாசமா இருக்கிற மாதிரி, வாந்தி வர மாதிரி, கொஞ்சம் உப்பசமா இருக்கிற மாதிரி, டைஜஷன் ஸ்லோவா இருக்கிற மாதிரி, மோஷன் போகாம கான்ஸ்டிபேஷன் இருக்கு, இதெல்லாம் ஒரு 1 வீக்குக்கு மைல்ட் சிம்டம்ஸ் இருக்கலாம். சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து மைல்டா இல்லாம கொஞ்சம் எனக்கு ரொம்ப வலிக்குது டாக்டர், ரொம்ப வாந்தி வருது அப்படின்னாலும் நம்ம எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் பண்றது நல்லது இல்ல. சோ அவங்க இந்த மாதிரி இல்ல எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா அதே மாசமே நம்ம 3ஆவது நாளோ இல்ல 5ஆவது நாளோ எம்பிரியோஸ் growth பொறுத்து எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சோ என்ன எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுவோன்றதை இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ரொம்ப மெல்லிசான கெத்திட்டர் வச்சுதான். இது வந்து டே 3 எம்பிரியோஸ், இது வந்து டே 5 எம்பிரியோஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த எம்பிரியோஸ் வந்து நம்ம மானிட்டர்ல காமிச்சது, ரியல் டைமா காமிச்சது இது. சோ ஹஸ்பண்ட் வந்து வெளியில உட்கார்ந்து எம்பிரியோஸ பாப்பாங்க, உள்ள வந்து வைஃப் எங்க கூட வந்து எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. சோ அவங்களும் மானிட்டர்ல பாப்பாங்க. நீங்க கூட பேசிக்கிட்டே இந்த 2 கரு தான் வைக்க போறீங்களா டாக்டர் அப்படின்னு கேட்டுட்டு தான் வச்சுப்போம். சோ இத வந்து மானிட்டர்ல காமிக்கும் போது பேஷண்டோட ஐடி, பேரும் ஐடியும் காமிப்போம் ஃபர்ஸ்ட். சோ அவங்களும் பாத்துக்கலாம் அவங்களோட எம்பிரியோஸோட பேரு ஐடி எல்லாம். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் வெளியில காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள வைக்க போறோம் எம்பிரியோஸ. சோ இந்த ப்ரொசீஜர் அப்போ நீங்க எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் கெத்திட்டர் பாத்தீங்கன்னா எவ்வளவு மெல்லிசா சின்னதா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சாஃப்டான கெத்திட்டர் தான் வைக்கிறோம், அதனால பெயின் இருக்காது. எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் மோஸ்ட்லி அனஸ்தீசியா தேவையே படாது. சோ டே 3 எம்பிரியோஸ்,
டே 5 எம்ப்ரியோஸை பார்த்து நம்ம உள்ள வைக்க போறோம். சோ இந்த உள்ள வைக்கிறத ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ஸ்கேன் கைடன்ஸ்ல தான் பண்ண போறோம். சோ இந்த ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா இது ரொம்ப கிளாரிட்டியா இல்ல இமேஜ், ஆனாலும் இந்த உள்ள ஒயிட்டா ஒரு கெத்திட்டர் உள்ள போகுது இல்லையா, அதுல வந்து நாங்க பார்த்துட்டு கரெக்டா அது கரெக்டான சைட்ல தான் வைக்கிறோமா அப்படின்றத பார்த்துட்டு எம்ப்ரியோ வைப்போம். இத பேஷண்ட்டும் கூட உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் தெரியும். எம்ப்ரியோஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஏர் பபிள் லோட் பண்ணுவோம். அந்த ஏர் பபிளை வச்சு நம்ம இந்த கர்ப்பப்பையில பாத்தீங்கன்னா ஒயிட்டா தெரியுது இல்லையா, அதுதான் எம்ப்ரியோஸ். So இந்த embryos உள்ள வச்சிட்டோம்ன்றத பேஷண்ட்டும் ஹாப்பி, we are also confirmed. So science is helping us to keep ஒவ்வொரு ப்ரொசீஜரும் ரொம்ப ஃபைன் டியூன்டா நல்லபடியா பண்றதுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி has helped us through the years. So இதுக்கு முன்னாடி மேல பாத்தீங்கன்னா கருப்பா தெரியறது தான் யூரின் பை. So இது கொஞ்சம் ஃபில்டா இருக்கணும், ரொம்ப ஃபில்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சோ இந்த அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, பாதி ஃபில்டா இருந்தா கூட போதும். ஹாஃப் ஃபில்டு பிளாடர் இருந்தாலே போதும், நம்மளால யூட்ரஸை தெளிவா பார்க்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஃபில்டா தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப அர்ஜென்டா இருக்கு டாக்டர் சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு இருக்க வேண்டாம், ஹாஃப் ஃபில்டு பிளாடர் இருந்தா போதும், அப்பயே நம்மளால ஸ்கேன் தெளிவா பண்ண முடியும். சோ எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர் பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னா, அனஸ்தீசியா எல்லாம் தேவையில்லை, வீட்ல இருந்து சாப்பிட்டுட்டு வரலாம், வந்து ஒரு 1 hour எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 3 hours வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களோட ஊரு எதுவா இருந்தாலும் போகலாம். ரொம்ப ரோட்ஸ் மோசமா இருக்கு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டாக்டர், எனக்கு டயர்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு நாள் இருந்துட்டு கூட போகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த 90% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து அதே நாள் வீட்டுக்கு போயிடுறாங்க, நல்லபடியா ரிசல்ட்ஸ் தான் வருது. சோ இங்க இருந்து வெள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாதிரி நிறைய ஊருக்கு போய் நல்லபடியா ரிசல்ட்ஸ் வந்துச்சு டாக்டர் அப்படின்னு எங்களுக்கு கால் பண்ணாம நிறைய பேர் இருக்காங்க. சோ ஃப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் சில பேருக்கு ஆனா ஃப்ரோசன் அந்த சைக்கிளே வைக்க முடியாது, அடுத்த மாசம் தான் நம்ம வைக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த ஹார்மோன்ஸ் ஹையா இருக்கு, வயிறு வலிக்குது, முட்டைகள் வந்து 20க்கு மேல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதே மாசமே வைக்க மாட்டோம். இதுல ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுல ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும் போது கர்ப்பப்பை வந்து ரொம்ப காமா இருக்கும். கர்ப்பப்பை வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ்க்கு எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகல, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அடுத்த மாசம் ஃப்ரீ ஆயிட்டு ஒரு மாசம் கேப் விட்டு, இப்ப முட்டை வந்து ஜூலைல எடுக்கிறோம்னா ஆகஸ்ட் கேப் விட்டு நம்ம செப்டம்பர்ல தான் கரு வைக்கிறோம். அப்ப அந்த ஒரு மாசத்துல பேஷண்ட்டும் நல்லா நார்மல் ஆயிடுவாங்க. சோ வெறும் மாத்திரைகள் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கருவெடுத்து உள்ள வச்சிடலாம். இது நேச்சுரலா இயற்கையா கருத்தரிக்கிற மாதிரியே இருக்கும். இதுக்காக நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்க தேவையில்லை. எத்தனை தடவை டாக்டரை பார்க்கணும்னா ஜஸ்ட் டே 2 ஆஃப் த சைக்கிள், டே 14 2 தடவை பார்த்தா போதும். ஆனா இதுல ஒரே ஒரு டிராபேக் மட்டும் இருக்கு. நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டு திருப்பி தா பண்றதுக்காக காஸ்ட் மட்டும் நம்மளுக்கு ஒரு 20,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஆனா இந்த எக்ஸ்ட்ரா ஆனாலும் சக்சஸ் ரேட் நம்மளுக்கு 20% இன்க்ரீஸ் ஆகுறதுனால சில பேருக்கு நாங்களே இததான் பண்ணிக்கோங்கன்னு ப்ரிஸ்கிரைப் பண்றோம். முக்கியமா வெளியில சில பேருக்கு ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அவங்களே வந்து எங்க கிட்ட நாங்க ஃப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபரே பண்ணிக்கிறோம் டாக்டர் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சோ இந்த தடவையும் நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் செக் பண்ணி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கிட்டு நல்லபடியா மெடிசின்ஸ் கொடுத்து வெறும் மாத்திரைகள் மட்டும் கொடுத்துதான் நம்ம கரு உள்ள வைக்கிறோம். சோ எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் சாமலா சாப்பிட்டுட்டு வந்து அனஸ்தீசியா சில பேருக்கு சப்போஸ் டிஃபிகல்ட்டா இருக்கு, ஏற்கனவே நம்மளுக்கு கர்ப்பப்பையில கட்டில இருந்து ஆபரேஷன் பண்ணிருப்போம், கர்ப்பப்பை வாய் ரொம்ப சின்னதா இருக்கு, இல்ல ரொம்ப பயப்படுறாங்க, கான்டாக்ட் இருக்கவே பயப்படுறாங்க, ஸ்கேனுக்கே பயப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கு, பயம் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அனஸ்தீசியா கொடுத்து கரு வைக்கலாம். சோ அனஸ்தீசியா கொடுத்தும் வைக்கலாம், பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி பண்ணும் போது ஒரே ஒரு டிராபேக், எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ற ப்ரொசீஜரை நீங்களும் எங்க கூட பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. பட் எனிவே ஹஸ்பண்ட் வெளியில உட்காந்து அவரால் அந்த ஸ்கிரீன்ல பார்த்து எம்ப்ரியோஸ் உள்ள வைக்கிறத பார்க்க முடியும். சோ அனஸ்தீசியா கொடுத்தாலும் 3 hours போஸ்ட் டிரான்ஸ்ஃபர் இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எம்ப்ரியோ வச்சதுக்கு அப்புறம் அடியில வைக்கிறதுக்கு ஒரு மாத்திரையும் வாயில போடுறதுக்கு மாத்திரையும் கொடுப்போம். கரெக்டா கரு வச்சதுல இருந்து 14 days கழிச்சு பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் இருக்கு, அதுக்கு நாங்க லேப்ல இருந்து வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த வீட்டுல டெஸ்ட் பண்ணிட்ட உடனே மெடிசின்ஸ் எப்படி போடணும், அடுத்த ஸ்கேன் எப்படி பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். சோ எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு தனியாவே ஒரு செஷன் வந்து நம்ம அதை பத்தியே ஒரு 1/2 hour to 1 hour பேசி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிருக்கோம். பட் எனிவே ஜென்ரலா உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா நல்லா சாப்பிடுறது, ரொட்டீனா வாக்கிங் வீட்டுக்குள்ளே பண்றது எல்லாம் பண்ணலாம். மைல்டா யோகா மெடிடேஷன் இஸ் ஆல்சோ குட். முக்கியமானது திங்க் பாசிட்டிவ் அண்ட் பி பாசிட்டிவ். அவுட் சைட் ஃபுட்ஸ் கட்டாயம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கோல்டு வரும், அலர்ஜி வரும்னா அந்த ஃபுட்ஸ் அண்ட் அந்த ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. டஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. அடிக்கடி டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெனுவஸான எக்ஸசைஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ண வேண்டாம். சோ கிரையோ பிரிசர்வேஷன், ஃப்ரீசிங் வந்து 2 விதத்துல தேவைப்படும். ஒண்ணு, கரு அந்த மாசம் வைக்க முடியலன்னா ஃப்ரீசிங் தேவைப்படும். 2வது,
கரு இப்ப 2 உள்ள வச்சுட்டோம், மிச்சம் நம்ம கிட்ட 8 இருக்கு இல்ல 6 எம்பிரியோ இருக்குன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக டாக்டர் எனக்கு தான் வச்சுட்டீங்களே நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கரு நம்மளுக்கு வரதுக்கு இத்தனை இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளவு பேர் உங்களுக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு நீங்க போயிட்டாலும் அந்த 5 நாள் வந்து லேப்ல வந்து ரொம்ப நிறைய டைம் டெடிகேட் பண்ணி ரொம்ப ப்ரெஷியஸா அவங்க எம்பிரியோவை ஹேண்டில் பண்ணி ஒரு கருவாக்கி எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த கரு வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கிறத ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம்னா சப்போஸ் தேர் இஸ் அ ப்ராப்ளம் இன் திஸ் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா இந்த தடவை குழந்தை பிறந்துச்சுன்னா நிறைய பேர் எங்க கிட்ட 2 வருஷம் கழிச்சோ 1.5 வருஷம் கழிச்சோ வந்து அடுத்த எம்பிரியோ வச்சு குழந்தை பிறந்து அந்த குழந்தையும் டெலிவரி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி 2வது குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கும் வச்சுக்கலாம். சோ நாங்க ரெக்கமெண்ட் பண்றது 8 எம்பிரியோஸ் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். ஆனா சில பேர் எனக்கு 12 எம்பிரியோ வந்தாலும் வச்சிருங்க டாக்டர், என் கருவை எதுவும் பண்ணாதீங்க, எவ்வளவு வந்தாலும் எனக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றவங்க இருக்காங்க. அப்படி நீங்க எவ்வளவு வந்தாலும் எனக்கு வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம், we will freeze the embryos. அதுக்கு ஒரு 1 year or 2 years நீங்க ரெனிவல் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்போ உங்க குழந்தை அடுத்தது தேவைப்படுதோ அப்ப நீங்க 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃப்ரோசன் எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்னாலும் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் த ஃப்ரோசன் எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்மி தான். அதனால ஃப்ரெஷ்ஷா ஒரு சைக்கிள் திருப்பியும் நீங்க ஃபுல்லா போய் பண்ணிக்கிறதுக்கு இருக்கிற எம்பிரியோ வச்சு திருப்பியும் பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு அட்வான்டேஜியஸான ப்ரொசீஜர். அது இல்லாம நினைச்சு பாருங்க, இப்ப 32 வயசுல ஃபர்ஸ்ட் குழந்தை உங்க ஒய்ஃப் பெத்துக்கிறாங்க அப்படின்னா அடுத்தது 34 வயசுல திருப்பியும் குழந்தை பெத்துக்கும் போது நம்ம 32 வயசுல எடுத்த முட்டையை தான் திருப்பி வைக்க போறோம். சோ குழந்தை வந்து யங்கர் முட்டைகள்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆனதுதான். அதனால ஹெல்த்தியாவே இருக்கும். நம்ம மெட்டர்னல் ஏஜ் ஜாஸ்தி ஆனாலும் குழந்தையோட ஏஜ் வந்து 32 இயர்ஸோட மாமோட ஏஜ் தான் இருக்கும். சோ பீட்டா ஹெச்சிஜி டெஸ்ட் பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் யூஸ்வலா யூரின்ல பண்ண சொல்றது இல்ல, ஏன்னா அதுல ஃபால்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம வந்து பிளட் டெஸ்ட்ல பண்ணி கன்ஃபார்ம் பண்றோம். சோ பிளட் டெஸ்ட்ல நாங்க பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் மெடிசின்ஸ் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. சோ அதை வந்து ஒரு 8 weeks to 10 weeks வரைக்கும் அதே மெடிசன் தான் கன்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும். பாசிட்டிவ் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஸ்கேன் 2 weeks ஒன்ஸ் பண்ணி நல்ல ஹார்ட் பீட்லாம் வந்ததுக்கு அப்புறம் மெடிசின்ஸோட டோசேஜ் தானா கம்மி பண்ணிடுவோம். பிரெக்னன்சி டெஸ்ட் நெகட்டிவ் வந்தாலும் அப்செட் ஆகாதீங்க. கட்டாயம் நம்மளுக்கு எம்பிரியோஸ் இருக்கிறத திருப்பியும் வச்சு பண்ணும் போது நாங்க சொன்ன மாதிரி ரிசல்ட்ஸ் நல்லபடியா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ ஸ்டாப் பண்ணணும்னு நீங்க டிசைட் பண்றது நீங்களே டிசைட் பண்ணாதீங்க ஒரே ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட்டை வச்சு. சோ டாக்டர் பார்த்துட்டு இது நெகட்டிவ் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலோடய ஸ்டாப் பண்ணக்கூடாது மெடிசின்ஸ். சோ எது ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களோட சக்சஸ் ரேட், நம்ம சென்டரோட சக்சஸ் ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு சென்டரும் சொல்லணும். கட்டாயம் சொன்னாதான் அந்த பேஷண்ட்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இதை நாங்க எப்படி பிரிக்கிறோம்னா மேல் ஃபீமேலுக்கு வந்து முக்கியமான ஃபேக்டரா பிரிக்கிறது வந்து ஏஜ், முட்டை அவங்களோட வயசு என்ன, முட்டை எவ்வளவு வருது. மேல்ஸை பொறுத்த வரைக்கும் கவுண்ட்ஸ் எப்படி இருக்கு. யூஸ்வலா 5 மில்லியன்ஸ்க்கு மேல வர ஸ்பெர்ம்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய எஃபெக்ட் வராது. அதுல நாங்க நல்லாவே செலக்ட் பண்ணி பண்ணிட முடியும். சோ ஃபீமேலோட ஏஜை வச்சு சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா 30ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வயசு ஆக ஒரு 5% நம்மளுக்கு கம்மி ஆகுது. ஆனா வயசான பெண்மணிக்கு கூட சின்ன வயசுக்கு இருக்கவங்க கிட்ட இருந்து முட்டையை எடுத்து கொடுத்தாலும் நம்ம சக்சஸ் ரேட் திருப்பி சின்ன வயசோட சக்சஸ் ரேட் தான் வருது. இததான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். சோ ஒரு 45 வயசு 43 வயசுல முட்டைகள் தீர்ந்து போச்சே, 2-3 தடவை IVF ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் என்னதான் பண்ணுவேன்னு நினைக்கும் போது இந்த வழியில நம்ம குழந்தை பெற்றுக்கும் போது சக்சஸ் ரேட் திருப்பியும் நம்மளுக்கு சின்ன வயசுல இருக்கிற சக்சஸ் ரேட் மாதிரியே திருப்பியும் வருது. சோ நம்ம இதுல முக்கியமா இன்னொன்னு விஷயம், சோ நான் இந்த கிளினிக்கல் டீடைல்ஸ் பத்தி இவ்வளவு தெளிவா இவ்வளவு அழகா சொன்னாலும் நிறைய பேருக்கு IVF போகாததுக்கு ரீசன் வந்து அவங்களுக்கே தெரியும். எனக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, எங்க ஒய்ஃபுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, டியூப்ல பிளாக் இருக்கு, டாக்டர் IVF தான் பெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஆனா எவ்வளவு செலவாகும் அப்படின்றது எனக்கு எவ்வளவு செலவானாலும் கேரண்டி கிடையாது அப்படின்னு நினைக்கிறதுனால நிறைய பேர் IVFக்கு அடுத்தது ப்ரொசீட் பண்ணாம இருப்பாங்க. நம்ம சென்டர்ல டெஃபினட்டா உங்ககிட்ட உட்கார வச்சு ஒரு பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் எவ்வளவு செலவாகும் அப்படின்றத தெளிவா சொல்லிடுறோம். எங்களோட பேக்கேஜும் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு காஸ்ட் கட்டிங் பண்ணி உங்களுக்கும் வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம எந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும்ன்றது தான் we are trying the best. சோ இந்த பேக்கேஜ் டீடைல்ஸ் டிரான்ஸ்பரண்டா நீங்க எந்த சென்டருக்கு போனாலும் கேட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. சோ இதுல நம்ம சொல்லும் போது நீங்க எப்ப எனி டைம் யூ வாண்ட் டு யுவர் ஆஸ்க் ஃபார் பேமெண்ட் நீங்க அதை ரெஃபர் பேக் பண்ணி இதுதான் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்களா, இதுதான் நமக்கு சொல்லியிருக்காங்களான்ற தெளிவு உங்களுக்கும் இருக்கும். சோ அதுல உங்களோட சிக்னேச்சர் இருக்கும், நம்ம ஃபைனான்சியல் கோஆர்டினேட்டர் அவங்களோட சிக்னேச்சரும் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி பிஃபோர் கோயிங் டு ட்ரீட்மெண்ட்டே நம்ம பண்ணிடுறோம். சோ IVFன்றவனே பணக்காரவங்க பண்ற ட்ரீட்மெண்ட்ன்ற பேட்டர்னே கிடையாது. ரொம்ப புவர் பேஷன்ஸோ இல்ல என்ன யாரா இருந்தாலும் ஒரு குழந்தை ஒண்ணு வேணும் ஒரு ஃபேமிலிக்கு. சோ பிரச்சனை யாருக்கு வேணா வரலாம். எப்படி கேன்சர் பணக்காரங்களுக்கு வரலாம், சின்ன வயசுல இருக்கவங்களுக்கும் வரலாமோ, சாரி புவரா இருக்கவங்களுக்கும் வரலாமோ, அதே மாதிரி ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமும் யாருக்கு வேணா வரலாம்.
யாருக்கு வந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சக்சஸ் ஆகும்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்மளால கொடுக்க முடியும். சோ நீங்க உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டா எங்களோட ஃபேஸ்புக் சைட்ல அப்லோட் பண்ணுங்க. நாங்க அதுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு ஆன்சர் பண்றோம். சோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸும் நிறைய அவைலபிளா இருக்கு. சோ இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த ஐவிஎஃப்ல ஒன்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்ல 2-3 தடவை அபார்ஷன் ஆனவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவைலபிள். சோ நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எம்பிரியோல இருந்து இப்போ இது டே 3 எம்பிரியோ, இது வந்து டே 5 எம்பிரியோ. இந்த எம்பிரியோல இருந்து 2-3 செல் எடுத்து நம்ம பயாப்சி பண்ணி எந்த எம்பிரியோ நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணி நம்மளால வைக்க முடியும். இதுக்கு பேர் தான் பிஜிஎஸ் ஆர் பிஜிடிஏ. ERAன்றது எப்படி ஜெனடிக் டெஸ்டிங் ஃபார் எம்பிரியோ மாதிரி ஜெனடிக் டெஸ்டிங் ஃபார் யூட்ரஸ். சோ யூட்ரஸ்லயும் எண்டோமெட்ரியம்லயும் ரெண்டுத்துமே டெஸ்ட் பண்ணிட்டோம்னா இருக்கிறதுலே பெஸ்ட் இம்ப்ளான்டேஷன் ரேட்டை நம்மளால கொடுக்க முடியும். சோ இந்த ERA டெஸ்ட் வந்து யூட்ரஸ்ல ஜெனடிக் டெஸ்ட் பண்ணி யூட்ரஸ்ல அந்த கருவை ரிசீவ் பண்ற ரிசெப்டார்ஸ் ஒழுங்கா இருக்கான்றது. இதோட ப்ரொசீஜர் பத்தி நாங்க தனியா இது என்ன ஏதுன்னு சொல்லி யூடியூப்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி இந்த லிங்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தி தெரியும். சோ இதை தவிர வேற என்னெல்லாம் இருக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஸ்பாம் சுத்தமா இல்ல அப்படின்னு சொன்னா குழந்தை உங்களுக்கு நிக்காதுன்ற அர்த்தம் கிடையாது. அதுல வந்து நம்ம டெஸ்டஸ்ல இருந்து ஸ்பாம்ஸ் எடுத்து நிறைய பேருக்கு குழந்தைங்க இருக்கு. அதே மாதிரி முட்டைகள் ரொம்ப குவாலிட்டி கம்மியா இருக்கு, 2-3 தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னா நம்ம முட்டைகள் தானமா வாங்கி ஹஸ்பண்ட் ஸ்பாம்ஸ் போட்டு வைக்கும் போது உங்களோட யூட்ரஸ்ல நீங்க தான் பேபியை வேர் பண்ணி டெலிவரி ஆயிக்க போறீங்க. ஸோ இட் பி டெஃபினெட்லி கிவிங் யூ குட் சக்சஸ் ரேட். டோனர் எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் அண்ட் சரகசி ரொம்ப லாஸ்ட் ரிசார்ட்டா தான் நாங்க சொல்றோம். ஸோ அதை பத்தி நீங்க உங்களுக்கு அது வந்துருமான்னு பயப்படாதீங்க. அது இல்லாமே உங்களுக்கு வந்து நல்லபடியா வரத்துக்கு நாங்க ரொம்ப ட்ரை பண்ணுவோம். சாரி. ஸோ நெக்ஸ்ட் வீக் டாக்டர் ஐஸ்வர்யா எங்களோட கோ கன்சல்டன்ட், அவங்க ஹிஸ்ட்ரோஸ்கோபி அண்ட் லாப்ரோஸ்கோபி. ஸோ நான் ஒரு ஜிஸ்ட் தான் சொன்னேன், இன்ஃபர்டிலிட்டியில ஹிஸ்ட்ரோ லாப்ரோஸ்கோபி சில பேருக்கு அதனாலயும் சக்சஸ் ரேட் நல்லபடியா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு யாருக்கு பண்ணணும், எப்ப பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்றத வந்து டாக்டர் ஐஸ்வர்யா நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஃப்ரைடே 6 o'clock she'll be joining with you and explaining it. ஸோ உங்களோட டவுட்ஸ் எதா இருந்தாலும் எங்க கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயில் ஐடிக்கும் அனுப்பலாம், இந்த நம்பருக்கும் உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க மெசேஜாவும் அனுப்பலாம். பர்சனலா பேசணும்னு சொன்னா நீங்க பர்சனலா டாக்டர் கிட்ட பேசணும்னு சொல்லி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டு எங்க கூட பேசலாம். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ். ஸோ ஐ திங்க் ஒரு ஜிஸ்டா நான் எப்படி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ன்றத உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய வரலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா எங்ககிட்ட டெஃபினட்டா ஷேர் பண்ணுங்க. We'll be maintaining your privacy and we'll be explaining to you what it is. So all the best to have a healthy child. Thank you. Meet you all again.